இன்றைக்கி ஒரு சிம்பிளான பேச்சுலர் பிரியாணி ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. குக்கரில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி எந்த ஒரு வெஜிடபிளும் ஆட் பண்ணல. சோயா சங்க் மட்டும் தான் ஆட் பண்ணேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இது பண்ணுறதுக்கு 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கு 1 கரண்டி நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணி ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா நீட்டாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆனதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 தக்காளி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணும். அது தாண்டியும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் புதினா கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் வத்தப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க. அதே ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1/4 ஸ்பூன் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் வந்து கர்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அது நல்லா வேகிற கேப்பில் நம்ம சோயா சங்க்ஸை தண்ணியில் போட்டு எடுத்துடலாம். மசாலா நல்லா குக் ஆனதும் நம்ம சோயா சங்க்ஸை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 3 பேத்துக்கு குக் பண்ணுறேன். 1 1/2 கப் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 3 கப் அளவுக்கு தண்ணி. இதுதான் வந்து ரேஷியோ. இந்த ரேஷியோவை கரெக்டாக நீங்கள் போட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா உதிரி உதிரியாகவும் வரும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரிசியை போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து அப்படியே பாயில் பண்ண விடுங்க. அதுக்கப்புறம் குக்கரை வந்து மூடி வச்சு ஒரு விசில், கரெக்டாக ஒரு விசில் மட்டுமே விடுங்க. அதுக்கு மேலே விட்டால் குழஞ்சி போயிடும். நல்லா ப்ரெஷரெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் எடுத்து பார்த்தா சும்மா கம்மன்னு பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது பிரியாணின்னு சொல்ல முடியாது. இது வந்து சோயா புலாவ் மாதிரி வந்து இருக்கும். டேஸ்ட் வந்து ஆனால் பிரியாணி மாதிரி தான் இருந்துச்சு. டேஸ்ட்டு சூப்பராகவே இருந்துச்சு. குக்கரில் வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ண முடியலன்னு சொல்லிவிட்டு நான் ஒரு பாத்திரத்துக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் மசாலா எல்லாமே கோட் ஆகி நல்லா கரெக்டான டேஸ்ட்டில் வந்து நம்மளுக்கு இருக்கும். சூப்பராக தயிர் வெங்காயம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம பிளேட்டில் வச்சு சாப்பிட்றலாம். கொஞ்சோண்டு பிரியாணி அது கூடவே தயிர் வெங்காயம் வச்சு சாப்பிட்டா சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். அது கூட ஆம்லேட், சிக்கன் 65 வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு என்ன ரெசிபிலாம் போடலான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி தான் பாருங்களேன்.